ஆச்சாரியாள் 8 வயசு குழந்தை மாட்டின்னு விட்டாள் ஜலத்துல. முதல்ல பிடிச்சுட்டு பகவத்பாதாளே அன்னைக்கு ஆர்திரே ஆச்சாரியாளுக்கு 8 வயசு பூர்த்தியாருது. பூலோக வாசம் நீங்கி போச்சு. இன்னுமே வசிச்சா இன்னும் 8 வயசு சன்னியாசம் பண்ணி வசிக்கணும். 7.5 வயசு மட்டும் குருகுலத்துல இருந்துட்டு 6 மாசம் அம்மாவுக்கு சிசுரூஷ பண்ணோம்னு 6 மாசம் அம்மாவுக்கு வந்து சிசுரூஷ பண்ணினாள். அம்மாக்கும் தெரியும் 8 வயசுதான் குழந்தைக்கு. அவன் அதுக்கு மேல இருக்கணுமேனு கவலைப்பட்டு அவ ஜபஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காள். அந்த 8 வயசு பூர்த்தியார அன்னைக்கு வெடிக்காலம் 104 டிகிரி ஜுரம் அம்மாக்கு. குழந்தை கிட்டப்படுத்திட்டு இருக்காள் ஆச்சாரியா. அவன் ஒரு முறை அம்மாவை கட்டி கட்டின்னு படுத்துக்கிறதா, ஏன்னா விட்டுட்டு போறோம் சன்னியாசம் பண்ணிட்டு அவளை திருப்தி பண்ணிச்சுட்டு போவோம்னு. அம்மா என்ன தூக்கி தூக்கி போடுறதே குளிருன்னு கேட்டாள். அப்பா என்ன அறியாம ஜுரம் வந்துருத்தா ஒன்னும் புரியலன்னா. 4 மணி விடியற்காலம். வேலைக்கா பெரிய கோட்டீஸ்வராள் காலட்டியிலே வா குடும்பம். வேலைக்காரால விட்டு பூர்ணா நதியில போய் ஜலம் கொண்டு வர சொல்லு, வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணாம இருக்க மாட்டேன்னு சொன்னாள். அவள் கிருஷ்ணன் குலதெய்வம். ஆச்சாரியால் சொன்னாள், உனக்கு வேலைக்காராளா அம்மா ஜலம் கொண்டு வர்றது, நான் போய் கொண்டு வரேன்னு வெள்ளி கொடுத்த எடுத்துன்னு கிளம்பினாள். அப்பா இருட்டு நீ போகப்படாதுடான்னு சொன்னாள். வேலைக்காராளை கூட அழிச்சுன்னு போறேன், உனக்கு நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியா நான் கொண்டு கொடுத்து வெந்நீர் போட்டு கொடுக்குறேன்னாளா அம்மாக்கு. வேலைக்காரோட போ, ஜாக்கிரதையா போன்னு சொல்றாள். மாதா போலியா வாசல்ல போய் 5 மணிக்கு கத்தினாள். அம்மா அம்மா உன் புண்ணியம் நம்மாத்து வாசல்லையே சூர்ணி நதி வந்துட்டு இருந்தாள். யோக சக்தியினால ஆச்சாரியால் ஆத்து வாசல்ல தெரிவிச்சு விட்டாளா நதியை. அம்மாக்கு நாம் இன்னைக்கு ஆத்த விட்டு போறோம் சன்னியாசம் பண்ணிட்டு, நதியில ஸ்நானம் பண்ணலைங்கிற குறை இருக்க வேண்டாம்னு அப்படி பண்ணினாள். நிஜமாவான்னு கேட்டாள். அம்மா நான் குருகுலத்துக்கு போவதற்கு முன்னமையே பொய் சொல்றது இல்லையே, குருகுலத்துல போனதுக்கு அப்புறம் பொய் சொல்லுவேனா? இப்ப படிச்சதுக்கு அப்புறம் நன்னா பொய் சொல்றான் பயங்கள்லாம். அங்க போய் சாப்பிட்ட புண்ணியம் நான் சொல்லுவேனா பொய்ன்னு சொன்னாள். அம்மாவுக்கு ஜுரம் தேவலையா போயிடுது, வாசல்ல நதி வந்திருக்குன்னு சொன்ன உடனே இறங்கி ஸ்நானம் பண்றேன்னா சுத்தர்த்தமா ஆச்சாரியால் ஸ்நானம் பண்ணி அம்மாவுக்கு ஸ்நானம் பண்ணி தலை தொட்டி கரையில உட்காத்திச்சுட்டு நான் போய் அகமர்ஷணம் சொல்லி ஸ்நானம் பண்றேன்னு இறங்கினாள். 6 மணிக்கு முதல்ல பிடிச்சு கொடுத்துன்னு கத்தினாள். உடனே அம்மா அலறினாள். ஊர்ல 1000 ஞாதிகளா எல்லாரும் வந்தாளாம். எல்லாரும் என்ன பண்ணினாள், கரையில நின்று குட்டி வெளியுங்கிறானா மலையாளத்துல. குட்டினா குழந்தை, வெளியினா பலமா இழு, முதலே நீ கரையில இழுத்துன்னு வா, அப்புறம் பாத்துக்கிறோங்கிறாளாம். எல்லாரும் கரையில நின்று பாம்பை நீ அடிச்சுவிடு, அப்புறம் நாங்கெல்லாம் வரோங்கிறான் வாசல்ல இருந்து சொன்னாலாம். 12 மணி ஆச்சு, முழங்கால் மட்டும் பிடிச்சு பிடிச்சு முதலேன்னு கத்தினாள் ஆச்சாரியா. அப்பதான் அம்மா அவ கிருஷ்ணன் அவள் குலதெய்வம், சிவாபச்சாரம் இருக்கு குடும்பத்திலேன்னு சொல்லி சிவதர்மம் பண்ணணும்னு சொன்னாலாம். அதுக்காக ரிஷபாச்சலேஸ்வர கஷேத்திரத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுலேருந்து ஆச்சாரியாள் கர்ப்பத்துல வந்தாளா. அதை கத்தினாள். சச்சமரிஷ்யதி நக்ரவசம் கதா சிவனமே கனி அந்தபுராமிருதி. பரமேஸ்வரா, உன்னை ஆராதிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை மரிக்கிறது நான் இருக்கிறதான்னு கேட்டாள். சச்சமரிஷ்யதி நக்ரவசம் கதா சிவனமே கனி அந்தபுராமிருதி. இப்படி கத்தினாள். இந்த ஞாத்திகள்லாம் என்ன பண்ணினான், என்னமோ நல்ல குழந்தை, இனிமே முழங்கால் வரையிலும் பிடிச்ச முதல்ல விடாது, இன்னும் 1 மணி 1/2 மணியில் நமக்கு தூக்கிட்டு வந்து விடுவோம், ஏதோ ரசம் பண்ணமா சாப்பிட்டு வந்து விடுவோம்னு அவன் ஆத்துக்கு போட்டானா. எல்லாரும் கை விட்டுட்டு போட்டான்னு விட்டாள். அம்மாவும் குழந்தையும் தான் இருக்காளா. அப்ப கேட்டாள் ஆச்சாரியால், அம்மா ஞாத்திகள் பந்துக்கள்லாம் இருக்கா, இந்த ஊரை விட்டு போகப்படாதுன்னே பாத்தியா, எல்லாரையும் ஆபத் காலத்துல கை விட்டுட்டா பாத்தியா, பகவான் உண்டிதான் இன்னைக்கும் ரட்சிப்பன்னு புரிஞ்சுதா அம்மான்னா. நன்னா தெரிஞ்சதுடா கண்ணே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வலி பொருட்கள்லே முதல்ல பிடிச்சு விடுத்துனாள். நான் ஜலத்துல விழுறேன்னு ஓடினாள் தாயா ஆரியாம்பாள்னு பேரு. அம்மா நீ ஜலத்துல விழுந்தா அதுவும் துர்மரணம், உன்னை பிடிச்சுக்கிட்டு என்ன விடாது, முதல்ல 2 பேரையும் பிடிச்சு விடும். நீ இருந்தா எனக்கு ஏதாவது ஜலத்துல போனதுக்கு நீ ஏதாவது பரிகாரம் பண்ணலாம், இப்படி சொல்லி அம்மாவை தூக்கி விட்டாள் கரையில. உடனே வலி பொருட்கள்லையே நாள், அப்பா எனக்கு ஒன்னும் தெரியலையே நாள் தாயா, ஒரே ஒரு மார்க்கம் இருக்கு உனக்கு சம்மதமானு கேட்டாள். என்ன தத்விதீயம் ஜென்மா, உபநயனத்திலிருந்து 2வது ஜென்மாவா சொல்லியிருக்கு சன்னியாசத்தை.
ஒரு கால் சன்னியாசம் பண்ணிட்டா அந்த முதல்ல விட்டாலும் விட்டு விடலாம். பிரயோச்சாரணம் மட்டும் மனசா வாச்சா சன்னியாசத்துன்னு இப்ப சொன்னா போறோம் வாயினாலே, பாக்கி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி நான் பண்ணிட்டா முதல்ல விட்டாலும் விட்டுவிடும். நான் பண்ணிக்கிட்டமான்னு கேட்டாள். ஏன் இத்தனை நாள் இதை சொல்லலேன்னு கேட்டாள் அம்மா. அம்மா சன்னியாசம் பண்ணிட்டா அப்புறம் உன்னோட நான் இருக்க முடியாது, நான் எங்கேயா கண்காணாம எங்கேயாவது போகணும்னா, என் கண்காணாம எங்கேயாவது நல்லா இருக்கு பண்ணிக்கோ சன்னியாசம் விட்டாள். அம்மாவோ இல்லையோ அப்படி சொல்லிவிட்டாள் மாதா. உடனே பிரயோச்சாரணம் பண்ணிவிட்டாள். சொல்லி கடைசியில் அபயம் மத்த சுவாகான்னுட்டாள். என்னை கண்டு உத்தரம் பயப்படப்படாது, இதான் கடைசி முடிவு சன்னியாசத்துக்கு சொன்னாள். முதல்ல விட்டு கரையில வந்து பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாள் அம்மாவே. சர்வவந்தியனயதினா பிரசூர்வந்தியா பிரயத்னதா. உலகம் மூக்க சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணணுமா? அந்த சன்னியாசி அம்மா அந்த தெருவில் வந்திருக்கான்னு தெரிஞ்சா தேடிக்கிட்டு போய் பண்ணணுமா? நமஸ்காரம் பண்ணினாள். உடனே அம்மா கட்சிக்கின்றாள். ஆத்துக்கு வாடாப்பா சாப்பிடான்னு கூப்பிட்டாள். அம்மா சாப்பிட வரவாது, நான் இனிமே வரப்படாது, ஆத்துக்குள்ள வரப்படாது, சன்னியாசம் பண்ணி விட்டேனே. நல்லா இருக்கு, எனக்கு ஒரே ஒரு குழந்தை, நான் உன்னை விடுவேன். நீதானே சொன்னேன், முதல்ல விடுறதுக்கு தான் சொன்னேன்னு விட்டாள். அம்மா அம்மா நீ இப்படி சொல்லலாமா, நீ சாஸ்திர விஷயம் இப்படி சொல்லலாமான்னா, எனக்கு ஒரே குழந்தையாச்சேன்னு கதறினாள். அம்மா நான் பண்ணிவிட்டேன், நான் பிறகு தான் போவேன். ஜாதிகள்லாம் இருக்காள். சனாபயோமி திரட்சந்தி சக்தி மனுசிருத்ய ஸ்மிருதி பிரசங்க அர்த்தக்ராத் ஜனபயாச்ச. ஞாதிகள் இருக்காள். சொத்தவாளுக்கு எழுதி கொடுத்துட்டேன். உனக்கு ஏதாவது உடம்பு அசௌகரியமா போச்சுன்னா அவ வந்து கவனிச்சுட்டு பரலோகத்துக்கு வேண்டியத்தையும் பண்ண சொல்லி சொல்லிவிட்டேன், நீ கவலைப்படாதேன்னாலாம். அம்மா கதறினாலாம். ஞாதிகளா எனக்கு பண்றது, உன் கையால பண்ணணும் கதறினாலாம். நீதான் எனக்கு பண்ணணும், உன் கையால அக்னி பிரதானம் எனக்கு பண்ணணும், நான் இல்லாம விடமாட்டேன்னு விட்டாள் கையை பிடிச்சிருந்து. அப்ப ஆச்சாரியால் சொன்னாள், அம்மா நான் கட்டாயம் வரேன், நீ எங்க இருப்பேன், நான் இங்க சொல்லி அனுப்புவேன். யாரு எனக்கு வந்து சொல்லி அனுப்ப மனுஷா கிடைப்பாள்? கபம் வந்து நெஞ்சில அடைச்சுட்டான். அம்மா மனுஷா சொல்ல வேண்டாம், நீ நினைச்சா போறோம். எந்த சமயமா இருந்தாலும் அந்யம்பராத்திரி சமய சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாதவாமாம் ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாய விஸ்வாசமாப்னுஹி மிருதாவபி சம்ஸ்கரிஷ்யே அந்யம்பராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாதவாமாம். அம்மா நடு நிஷீலியோ பகல்லையோ, நான் ஸ்நானம் பண்ற போதோ தூங்குற போதோ சாப்பிடுற போதோ, நீ எப்ப நினைச்சாலும் நான் ஓடி வந்து குதிக்கிறேன். ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாய, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து யோக சக்தியில குதிக்கிறேன். நம்பு நீ விஸ்வாசமாப்னுஹி மிருதாவபி சம்ஸ்கரிஷ்யே. என் கையால உனக்கு உத்வேகிகமான கர்மா பண்றேன்னு சொன்னாலாம். உடனே கதறினாள் தாயார். நயன ஞாபகம்